ரயில்வே ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அண்ட் கிரேட் 3க்கான நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரயில்வே ஆஸ்பிரண்ட் இது ரிலேட்டடா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நான் பிரீஃபா சொல்றேன். மொத்த வேக்கன்சி 6567. இதுல ரெண்டு இது இருக்கு. ஒன்னு கிரேட் 3 இருக்கு, இன்னொன்னு கிரேட் 1 சிக்னல் இருக்கு. கிரேட் 3ல நம்ம ஜோன் வைஸ் தான் அப்ளை பண்ணணும். அதனால என்ன சென்னை ஜோனுக்கு 591 இருக்கு. அதே டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு பாத்தீங்கன்னா சென்னை ஜோன்ல 19 வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ வேக்கன்சி இவ்வளவுதானே இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒவ்வொன்றுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப செலக்டிவா அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து தேவைப்பட்டிருக்கும். இப்ப டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுங்க, வளவலன்னு சொல்ல வேணாம். ஜஸ்ட் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா நான் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆஸ்பிரண்டா, அதை மட்டும் என்னன்னா இந்த ஒரு இமேஜ்ல நான் கொடுத்துருக்கேன். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது நீங்க நல்லா கவனிங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் மொத்த வேக்கன்சி, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவோட வேக்கன்சி வந்து என்ன 323 ரைட்டா. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். B1 ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு இருக்கணும். அப்ளை, அதாவது நம்ம அப்ளிகேஷன்ஸ் இது ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தோம்னா அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து 30th ஜூன், லாஸ்ட் டேட் வந்து 29th ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் எப்போ வரும்னா நமக்கு இப்ப தெரியாது. அதாவது எப்போது ரயில்வேல ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னா அதுல இருந்து ஒரு 6 மந்த் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா என்ன ஆயிரும் அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு எக்ஸாம் மட்டும்தான். இப்ப ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்களேன். மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 33. இதுலயும் ஏஜோட ரிலாக்ஸேஷன் நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு SC/ST கேட்டகரியா இருந்தா நம்ம 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். OBC நான் கிரீமிலேயே 3 வருஷம். பிடபிள்யூ கேண்டிடேட் பொறுத்தளவுக்கு அதுக்கு ஏத்தப்பல மாறும். எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்தளவுக்கு அதுக்கு ஏத்தப்பல மாறும். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் தான். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறது வந்து டவுட்டே. ஸோ குவாலிஃபிகேஷன் நான் வந்து இது இருக்கேன், நான் வந்து எலிஜிபிளான்னு நிறைய பேர் கேட்பீங்க. நல்லா கவனிங்க. இதுல அப்படியே வந்து கொடுத்தோம். அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதுல நீங்க வந்து என்னன்னா உங்களோட பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். இல்லையா பிஎஸ்ல காம்பினேஷன், அதாவது எதுனா இப்ப எலக்ட்ரானிக்ஸ் இல்ல எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு காம்பினேஷன் பண்ணி இப்ப இதுல மெக்கட்ரானிக்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. அவங்களாம் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க. காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இது இல்ல நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிப்ளமோ இதுல அதாவது பிசிக்ஸ்ல, எலக்ட்ரானிக்ஸ்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுல கம்பைன் பண்ற மாதிரி நீங்க முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். இல்லையா இன்ஜினியரிங் டிகிரி இன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் வந்து இந்த ஸ்ட்ரீம்குள்ள நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ண ஸ்ட்ரீம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட்டு சார் அந்த காம்பினேஷன் இருக்கே அப்படின்றதுனால தான் டவுட் வரும். காம்பினேஷனா அதுல ஒன் ஆஃப் இது என்னன்னா கண்டிப்பா இந்த பேசிக் ஸ்ட்ரீம் சம்மந்தப்பட்ட என்ன பண்ண லேர்ன் பண்ணிருப்பீங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்டுக்கு சார் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிள் கிடையாது. நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், எலிஜிபிள் கிடையாது. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எலிஜிபிள் கிடையாது. ஸோ தெளிவா அதுல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபைனல் மெடிக்கலோட எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ என்ன சார் சிலபஸ், ஏன்னா இது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ சிலபஸ் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் பொறுத்தளவுக்கு மொத்தமா 5 செக்ஷனா வந்து பிரிப்பாங்க. ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி இந்த மாதிரி இதுல இருந்து அண்ட் கரண்ட் அஃபேர் இதுல இருந்து கேட்பாங்க. ரீசனிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேசிக்கா ரயில்வேக்காக ப்ரிப்பேர் பண்ற அந்த ரீசனிங் வந்து கேட்பாங்க. பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் NDPC எக்ஸாம் நீங்க எழுதினா தெரியும். கம்ப்யூட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும். அதே தான் NDPCல என்ன கேட்டாங்களோ அதே தான் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்குமே கேட்பாங்க. மேத்தமேட்டிக்ஸ் பேசிக் மேத் இருக்கும், அட்வான்ஸ் மேத் இருக்கும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 35 கொஸ்டின். இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் தான் இருக்கும். மொத்த கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் பாத்தீங்கன்னா 100 மார்க், டைம் பார்த்தா 1.5 மணி நேரம் இருக்கும். இதோட டீடைல் சிலபஸ் இதோட வந்து என்னன்னா ஒவ்வொரு இதா எடுத்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல என்ன டாபிக் வைஸ் இருக்கும், ஒவ்வொரு டாபிக் எதுக்கு வெயிட்டேஜ், ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னன்னா ஒரு ஓவரால் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வந்திருக்கு, அதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பேசிக்கா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கும், 5 செக்ஷன் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க், டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஜென்ரல் கேட்டகரி OBC கேட்டகரியில வரோம்னா 500 ரூபா கிட்ட பே பண்ணணும். இதே SC ST PWD ஃபீமேல் கேட்டகரி வந்து 250 ரூபா வந்து பே பண்ணணும்.
இதுலயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரீஃபண்டுமே பண்ணுவாங்க ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்காதான். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இல்லைன்னா அஃபிஷியலா, அதாவது ரயில்வேயோட அஃபிஷியல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போட்டாவே வரும். அதை என்ன பண்ணுங்கன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஏதாவது ஒரு கிளினிக்ல போயிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இதோட ஜாப் ப்ரொஃபைல் பொறுத்தளவுக்கு வந்துன்னா எல்லாமே எது சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும்னா டெக்னீஷியன்ல கிரேட் 1 சிக்னல், அதாவது டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒர்க் தான் என்னன்னா இருக்கும். சேலரி பொறுத்தளவுக்கு அப்ராக்சிமேட்லி 45,000 to 55,000 வந்து வரும். ஸோ இதை நான் ஆல்மோஸ்ட் சொல்ல வேண்டியது நான் எல்லாமே சொல்லிட்டேன். இது கிரேட் 1க்கானது. இப்போ இதுல நீங்க வந்து ஒன்ஸ் எலிஜிபிளா இருக்கீங்க, அப்ளை பண்ண போறீங்க, ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இதுல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது 2025ஓட கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். 2024மே கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் டெலிகிராம்ல ஆட் பண்ணிருக்கேன், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, ஆன்சர் பண்றேன். கம்ப்ளீட்டா இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் தட்.